உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஷேர் மார்க்கெட் வீடியோ வரிசையில் இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை, உண்மையான ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஒரு தரமான நம்பகத்தன்மையுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ஒருத்தருடைய பணத்தை வாங்கி அந்த பணத்தை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை நல்ல விதமாக டபுள் ஆக்கி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் முதல்ல எப்படி இருக்கணும். பழைய வீடியோ பார்க்காதவர்கள் போய் பாருங்க, அல்லது ஷேர் மார்க்கெட் வீடியோ சென்ட் மீ 9842220865 புதிய வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்லாம் எடுத்து அனுப்பி விடுறேன். அல்லது சமீபத்தில் பேசின வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் 26 இருக்கு. இப்போ ஒரு 5-6 வீடியோ பண்ணியிருப்போம். இதில் ஷேர் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ ஹாரோஸ்கோப் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். யார் போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுக்கக்கூடிய தகுதி உடையவர்கள், டீச் பண்ணக்கூடியவர்கள், உபய ராசிகள், உபய லக்கணம்னு சொல்லியிருந்தேன். அதாவது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இவங்கெல்லாம் நல்ல பேராசை இல்லாமல் மிக அற்புதமாக உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள். உங்களுடைய பணத்தை, நீங்கள் போடுற பணம் லாஸ் ஆகக்கூடாது, லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நஷ்டமாகக்கூடாது. அதே நேரத்தில் அளவான, உறுதியான, இறுதியான நம்பகத்தன்மையுடன் இவர் ஏன் செய்து கொடுத்து இந்த ஃபீல்டில் பல ஆண்டுகளாக இருக்கிறார். பல ஆண்டுகளாக அவர் ஏன் இருக்கிறார்? இது ஒரு ஆண் ஜாதகம். மதுரை 11:40 AM 31/12/65 பிறந்திருக்கிறார். முதல்ல உபய லக்கணம். போர்ட்ஃபோலியோவுக்கு போர்ட்ஃபோலியோ, அதுக்கு நான் ஏற்கனவே போட்டிருந்த லாஜிக், அதுக்கு உண்டானது இருக்கா? மீன லக்கணம், லக்னம், அதே மாதிரி மீனம் ராசி. சரிங்களா? இந்த மீன லக்கணம் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஜாதகருக்கு வக்ரமாகி இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் என்ன? அதனுடைய அமைப்பு, லக்னாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் இன்னொருத்தருடைய பணத்தை வாங்கி அதை லாபம் சம்பாதிச்சு அவர்கிட்டே கொடுக்கறது. இவர் தொழிலதிபர் கிடையாது. இப்போ எனக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி வக்ரம் சார் மாதிரியே நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு அற்புதமாக வழிகளை காட்டி கொடுத்துட்டு அதுக்குண்டான ஃபீஸ் வாங்கிக்கிறேன். சாரும் அதான் பண்ணுறாரு. அழகா இவருக்கு 10 கூடையவன் வக்ரம், 10ஆம் பாவாதிபதி வக்ரம். 10 வக்ரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியாது. 10 கூடையவன் வக்ரம். ஆக அடுத்தது போர்ட்ஃபோலியோ, ஷேர் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ ஹாரோஸ்கோப் எந்த மாதிரி தொடர்புலாம் இருக்கு? ஆக நிதி என்று சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது குரு பிளஸ் சூரியனை குறிக்கும். சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது ஒரு தலைமை பொறுப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தகுதி இருக்கணும் இல்லையா? ஒரு பணத்தை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்து லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கணுமா வேண்டாமா? சாருடைய ஜாதகத்தில் இத்தனை தகுதிகளும் இருக்கிறது பார்த்தீங்களா? ஆக இவருடைய லக்னாதிபதியே குரு, லக்னாதிபதி குரு, அப்போ பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி. ராசியாதிபதி குரு, அதுவும் அதுக்குண்டான தகுதி. 10ஆம் பாவாதிபதி குரு, அந்த 10 கூடையவன் 12லயோ 6, 8, 12லயோ கெட்டதுன்னா இவரை நம்பி பணம் கொடுப்போமா? இவருடைய 2ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கு? வாக்கு, சொல்லு, நான் உங்களுக்கு நீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு டபுள் பண்ணி தர்றதுக்கு எப்படி ஒரு 3 வருஷம் போகும்னு சொல்றாருன்னு வைங்க. பட் அது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது எப்படி பண்றாருன்னு. பட் அந்த சொல் வாக்கு அவருக்கு பழிக்கணும் இல்லையா? சொன்னது மாதிரி திரும்பி நடந்துக்கணும்ல. அதுக்குண்டான அமைப்பு என்ன? 2ஆம் பாவாதிபதி 11இல், 2 11இல் இருந்தால் 6ஐ 100 ஆக்குவார்கள். 2 12க்கு போயிடுச்சுன்னா 100ஐ 6 ஆக்குவார்கள். ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோதான். 100 ரூபாயை போட்டு 6 ரூபாயா வந்துடும். 6 ரூபாயை போட்டு 100 ரூபாயா மாத்துறது 2 11 தொடர்பு. 2 கூடையவன் 11ஆம் இடத்தில். ஓகேங்களா? அந்த 2 11 கூடையவன், அந்த 2 கூடையவன் 11ஆம் இடத்துல உச்சம். அப்போ உச்சம் பெற்ற செவ்வாய், அந்த செவ்வாயுடைய திசையும் இவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு.
இப்போ என்ன திசை நடக்குது? 15 வருஷம் 4 மாதம் 5 நாட்கள், ரேவதி நட்சத்திரம், மீனராசி, புதன். அப்புறம் கேது 7 இயர்ஸ், சுக்கிரன் 20 ஆண்டுகள், சூரியன் 6 ஆண்டுகள். கூட்டுங்க. நாற்பத்தெட்டு. சந்திரன் 10, 58. இவருடைய வயசு இப்போ 59 வயது 2 மாதம் 3 நாட்கள். இவருக்கு 58 முடிஞ்சு 59ல இருந்து தனாதிபதி பாக்கியாதிபதியினுடைய அந்த திசை தான் போயிட்டு இருக்கு. ஆக 9ஆம் பாவகங்கிறது அதிர்ஷ்டம். பாக்கியாதிபதி உச்சம் பெற்று லாபத்தில் இருக்கு. அப்ப இவர்னால போர்ட்போலியோ பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா? நாம யாரை நம்பி பணம் கொடுக்குறோமோ அவங்களுடைய ஜாதகத்தை முடிந்தால் தெரிந்து கொள்ளலாம். சார் அவங்க ஜாதகம்லாம் கேட்டா கிடைக்குமா சார் அப்படின்னா அது தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று லக்னாதிபதி ராசியாதிபதிலாம் கெட்டிருந்து, அல்லது கெட்டுறதுன்னா இந்த மாதிரி வக்கரம் பெற்றிருந்ததுன்னா அது அடுத்தவங்க பணத்துக்கு இவர் கண்டிப்பாக சம்பாதிச்சு கொடுத்துருவார். ஆக இந்த ஜாதகத்துல வேற இந்த போர்ட்போலியோ அப்படிங்கிறது வந்து லக்கணாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே ஒரு குரு வழிநடத்தக்கூடியவர்னு சொன்னோம். 10ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் வழிநடத்துறாரு. 10ல் சூரியன் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது. 10ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது. இவ்வளோ அமைப்புகளும் இவருடைய ஜாதகத்தில் இருந்து இவரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதை நம்ம மெயினா பார்க்கணும். குரு யாருடைய ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஸ்டார். செவ்வாய் 2 குடையவன், 9 குடையவன், 11ஆம் இடத்தில் சொன்னபடி வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய அற்புதமான உங்களுடைய பணத்தை வந்து நல்ல விதமாக செய்து சம்பாதித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். அதில் ஒரு சொற்ப கமிஷனை எடுத்துக்கொள்ளக்கூடியவர். உங்களுடைய ஜாதக அமைப்புகளும் கிரக நிலைகள்லாம் கெட்டிருந்ததுன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இவங்கள மாதிரி உள்ளவங்க, நான் அந்த வீடியோவில் மீனம், மிதனம், கன்னி, தனுசுலாம் சொல்லியிருப்பேன். அவங்கள்ட்டலாம் போனீங்கன்னா ஆசை வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களை தேவையில்லாமல் நீங்கள் இந்த பணம் போடுங்க, இதில் போடுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், டபுள் ஆக்குறேன், ட்ரிபிள் ஆக்குறேன் ஒரே வருஷத்துல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஜெனுவின் பர்சன்ஸ். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்க. அவங்களுடைய வயசு பார்த்தீங்களா 60 வயசு. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை இழந்தோம் அப்படின்னு நானே தான் சார் பண்ணேன். உங்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான தகுதிகள் இருக்கா? உங்களுடைய 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், இன்னொன்று லக்கணம், ராசி இதெல்லாம் கெடாமல் இருந்து அவங்களாம் லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா இவங்கள மாதிரியான தொடர்பு உங்களுக்கு தேவையில்லை. இவங்களெலாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஷேரில் சம்பாதிக்கணும், ஷேர் பற்றி நல்லா தெரியுது, பட் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி உள்ளவங்களை போய் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பணத்துக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவருடைய ஜாதகத்தில் லக்கணம் கெடல, லக்கண அதிபதியும் கெடல, 5ஆம் பாவாதிபதி லக்கணத்தில் சொன்ன இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ளது. அவருக்கு ஏன் வியூகம், இந்த 5ஆம் இடம் தான் அந்த வியூகம் வகுக்கிறது, கெஸ் பண்ணுறது. எந்த அளவுக்கு நமக்கு இது வந்து 5ஆம் இடம் என்பது யூகிக்கிறது. அது போய் எங்கே இருக்கு? 5-1 சரிங்களா? 2ஆம் பாவகம் 2 குடையவன் தான் பணம் டிரான்சாக்ஷன், இவரை நம்பி கொடுக்கலாமா அல்லது வாங்கலாமாங்கிறது. அவருடைய 2ஆம் இடம் கெட்டு போகல. அங்கே ஏதாவது அட்டமாதிபதியாவது இருக்கா? இல்லை. 2 குடையவன் எங்கே இருக்கு? 11ஆம் இடத்துல இருக்கு. 2 குடையவன் 11. இது ஒரு நல்ல அமைப்பு. அவருடைய முயற்சி 3ஆம் பாவகம், எஃபோர்ட். 3 குடையவன் 11ஆம் இடத்தில். அவர் எடுக்கிற முயற்சியில அவர் கண்டிப்பாக வெற்றியே அடைஞ்சிருக்கிறாரு, வெற்றி அடைவார். சரிங்களா? ஆக 9ஆம் பாவகம் அடுத்தது வந்து இது வழிநடத்தக்கூடிய அதிர்ஷ்டம். இவருக்குன்னு லக்கு இருக்கணும்ல சார். ஆக 9ஆம் பாவகம், 9ஆம் பாவாதிபதி 11. கண்டிப்பா எத்தனை 11 இருக்கு பார்த்தீங்களா? 2 குடையவன் 11, 3 குடையவன் 11, 9 குடையவன் 11. ஆக அது நமக்கு தேவை 2 வேணும், 5 வேணும்,
9 வேணும், 11 வேணும். இந்த 11 அப்படிங்கிறது இவர் 12ஆம் இடத்துக்கு போயாச்சு. 11 கூடியவன் 12. இது ஏன் டிக் பண்ண அப்படின்னா, இன்ட்டு பண்ணனா, இவர் அவருக்காக செஞ்சாருன்னா 11 லாபம் நஷ்டத்துக்கு போயிடும். அவருக்காக அவர் செயல்பட முடியாது. இதால உள்ள லாஜிக். இது அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய ஜாதகம். புரியுதுங்களா? ஆக இது மாதிரி உங்க ஜாதகத்திலையும் யூகங்கள் வகுக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலிமையான இடத்துல நின்று ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் நீங்க ஷேர்ல கொடி கட்டி பரப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு. நிறைய பணத்தெல்லாம் இழந்துட்டேன். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நாங்கள் யாரும் சொல்லலை, ஜோசியர்கள் சொல்லலை. அன்னைக்கு சொல்றாரு ஒருத்தர், மேலோட்டமா ஒருத்தர் பேசி சொன்னார், சார் ஷேர் மார்க்கெட் செய்யலாமான்னா செய்யலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்க தான் சார் அந்த 2, 5, 9, 11 பாவகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் அவர் சொல்லும் பொழுது இது மாதிரி என்னுடைய அனுபவத்தில் ஒத்து வந்திருக்கு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட் ஆராய்ச்சி பண்ணீங்களோ அதுமாரி நான் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி இதோட இணைக்கலாமான்னு பார்த்தேன். உங்கள் வீடியோக்கள் எங்களுக்கு பாலமாக இருக்கிறது என்றார். ஆக சாருடைய ஜாதகம் இவரெல்லாம் என்னுடைய தொடர்புல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர்கள். என்னிடம் ஒரு ஆலோசனைகளை கேட்டு தான் செய்வார்கள். எப்படி எந்த மாதிரி செய்ய வேண்டும், எல்லாத்துக்கும் அவருக்கு தகுதி இருக்குன்னு. ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி அனைத்தும் இருக்கு. எப்போ லக்னாதிபதி, நீங்க யாரை வேணாலும் பாருங்க, லக்னாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் ஒன்று அவங்க வேற நாடு போயிடுவாங்க. இவர் வெளிநாட்டில் இருக்கிறார், மூணு கண்ட்ரியில பிஸ்னஸ். அப்போ லக்னாதிபதி வக்ரம். யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வக்ரமாச்சோ, இன்க்ளூடிங் மீ, தனக்கு பயனடையாதவர்கள். இவர்னால நிறைய பேர் பயனடைகிறாங்க, பட் தனக்கு பயன் இல்லை. இப்படிலாம் இருக்கணும். ஒரு செல்ஃபிஷான ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுப்பாரா? உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி என்ன பண்ணுவார், நான் உனக்கு 5% தாரேன், அதோட நீ வெளில போயிருன்ட்டு அவர் ஒரு 15% சம்பாதிச்சு 10% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 5 கொடுத்துருவார். இவரெல்லாம் எல்லாமே பியூர் ஒயிட், அற்புதமான மனிதர்கள். என்ன நேயர்களே, ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு, இந்த மானுடம் வெல்வதற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான கருவி, கால கண்ணாடி. இதை புரிந்து கொள்ளுங்கள். கற்றதை கற்றபின் கற்பிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எப்பொழுதுமே. வருங்கால ஜோதிடர்கள் வளமான சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய என்ன லக்கணமோ என்ன ராசியோ நான் ஒரு பிளேலிஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறத அனுப்பி விடுறேன். செல்போன் நம்பருக்கு சென்மி ஒரு பிளேலிஸ்ட்னு போடுங்க. நிறைய வீடியோக்கள் வர காத்திருக்கிறது. என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.